ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு காய்கறி வெட்டலான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது ஜெனி வந்துட்டு நான் செய்கிறேன்னு சொல்ல, இவங்கெல்லாம் உனக்கு ஒன்றும் செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜெனி பாப்பா, நீ அளவெடுத்து செய்யறதுக்குள்ளே 5 நாளாக எடுப்பா, வேணாம்ப்பா, நாளைக்கு காலைல சமைக்கணும்ப்பான்னு சொல்லிட்டாங்க. இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறையிலன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கிட்டு வந்து ஹாலில் உட்காந்து எல்லாரும் பேசி ஜாலியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க உங்கள் சினிமாவில், ஹீரோயினாக இல்லைனாலும் ஹீரோயினியாக ஃப்ரெண்டாவோட நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம செல்விங்க இருக்கலாம். ஹீரோயினி ஃப்ரெண்டாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சா நான் வேற லெவலில் நடிச்சு காமிப்பேன்னு சொல்லிட்டு இவங்க ஒன்று சொன்னாங்க பாரு. மஞ்சள் அரைத்தாயா, நாத்து நட்டாயா, மானங்கெட்டவனேன்னு சொல்லும் போது என்ட்ரி ஆகிட்டாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம செலியங்க. செலியன்னு என்ன சொல்லிட்டீங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, தம்பி உங்களை சொல்லப்பா, நான் ஆடிஷன் போயிட்டு இருக்கப்பான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இருக்கட்டும், டேரக்டர்கிட்ட இவங்க நடிச்சு காமிச்சதெல்லாம் இருக்கட்டும், ஓகே பண்ணிட்டீங்களா எழில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது ஆள் டம்மியாக இருக்கான், இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செல்வியை பார்க்கும்போது ஆள் டம்மியாக இருந்தாலும் வேறு லெவலில் நடிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் பாராட்டி முடிச்சோடனே சரிப்பா போய் தூங்க பாங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபி அடிக்கிற அலப்பறை இருக்கே, கோபி வீட்டுக்குள்ளே வந்தோடனே 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. யார்? மாமியாரும் நம்ம அவங்க அம்மாவும் தான். இவங்க போர் இந்தியா பாகிஸ்தானை விட பெருசாக இருக்கேயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. வந்துட்டிங்களா வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிடிச்சி சண்டை போட்டுட்ருக்க. அதுக்கப்புறம் 2 பேரையும் சமாதானம் பண்ணிட்டு ரூமுக்கு போனால் அங்கே நம்ம ராதிகா பண்ணுற அலப்பறை இருக்கேன், மூஞ்சி 7 உருவுக்கு தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ எதுக்கு மூஞ்சி இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிண்டல் பண்ணுறாரு. கிண்டல் பண்ணது மட்டும் இல்லை, பேபிங்கிறாரு. என்ன பேபி ரூம்குள்ளே வந்துட்டால் மட்டும் பேபி, வெளியே இருந்தால் என்ன பேச்சு பேசுகிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இன்னும் 2 நாளுக்குள்ளே உங்கள் அம்மா இங்கே இருக்கவே கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணுன்றாங்க. உடனே அந்நியனாக மாறிட்டார் நம்ம கோபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்